ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் நெடுவினால கேட்கக்கூடிய கட்டுரை பகுதிகளுக்கு உண்டான மாடல் வீடியோ தான் பார்க்க போறோம். கட்டுரை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் தான் பாருங்க. நான் இன்னைக்கு எடுத்து வந்த தலைப்பு வந்து அரசு பொருட்காட்சிக்கு சென்று வந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ்ல கேட்கலாம். நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பாருங்க, குறிப்பிட்ட சட்டகம் அப்படின்னு போட்டு உள்ள என்னென்னலாம் நம்ம எழுத போறோம் அப்படின்றத இங்க வந்து மெயினா எழுதணும். உள்ள இருக்கக்கூடிய சப் ஹெட்டிங்ஸ், முன்னுரை, இனிய காட்சி, பல்துறை அரங்குகள், விளையாட்டு அரங்குகள், உணவு அரங்குகள், விளையாட்டு பொருட்கள், முடிவுரை, இந்த மாதிரி இருக்கிறத உள்ள எழுத போறத முன்னாடியே நம்ம போட்டு காமிச்சு ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கிறது மாதிரி வரும். நீங்க ரெட்டிங் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி ப்ளூ பென்ல தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? நான் ஹைலைட் பண்றதுக்காக ரெட்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அரசு பொருட்காட்சின்றதால முன்னுரை, நீங்க எந்த ஊர்ல வந்து அந்த அரசு பொருட்காட்சி போட போறாங்களோ, எதனால அந்த அரசு பொருட்காட்சி இந்த டைம்ல போடுறாங்களோ அதை பத்தின காரணத்தை முன்னுரையில நீங்க கொடுக்கணும். அடுத்து வந்து இனிய காட்சின்னு சொல்லிப்போமா, அது எங்க அமைக்கப்பட்டது, அதுக்கு யாரெல்லாம் போறீங்க, நீங்க மட்டும் போனீங்களா, உங்க நண்பர்கள் வந்தாங்களா, இல்ல உற்றார் உறவினர்கள் வந்தாங்களா, இல்ல குடும்பத்தார் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க அதை எழுதுற மாதிரி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா பல்துறை அரங்குகள். அரசு பொருட்காட்சினாலே நிறைய துறைகள் உள்ள இருக்கும். அந்த துறைகளை பத்தின தகவல்களை நமக்கு தெரிஞ்சுக்கிறது மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விஷுவல் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதை பத்தி என்னென்ன துறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இதுல எழுதணும். அடுத்து விளையாட்டு அரங்குகள். விளையாட்டு அரங்குகள்ல வந்து நிறைய பொழுதுபோக்குறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பொருட்காட்சியில் இடம்பெற்றிருக்கும். ராட்டினங்களா இருக்கட்டும், ஊஞ்சலா இருக்கட்டும், அதை நீங்க எதெல்லாம் பாத்தீங்களோ அதை வந்து இதுல எழுதணும். அடுத்து உணவு அரங்குகள். உணவு அரங்குகள்லையுமே என்ன மாதிரி உணவுகள்லாம் உள்ள வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபுல்லாவே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, இல்லை சிற்றுண்டி மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எழுதணும். அது மாதிரி நீங்க என்ன சாப்பிட்டீங்களோ அதையும் நீங்க இதுல எழுதுற மாதிரி வரும். அடுத்து விளையாட்டு பொருட்கள். நிறைய விளையாட்டு பொருட்கள் வந்து அங்க இருக்கும். நம்ம குழந்தைகள் எல்லாம் கூட்டு போனோம்னா அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்குற மாதிரி வரும். அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் இங்க எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து முடிவுரை. இதெல்லாம் இந்த நீங்க என்னெல்லாம் பாத்தீங்களோ அதை வந்து கன்க்ளூஷனா இங்க கொண்டு வர மாதிரி இருக்கும். ஒரு கட்டுரைனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. ஒரு சப் ஹெட்டிங், அந்த ஹெட்டிங்க்கு உண்டான தகவலை வந்து நீங்க உள்ள எழுதுறது மாதிரி வரும். இந்த மாதிரி தான் ஒரு கட்டுரை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான ஃபுல் வீடியோ லிங்க் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை நீங்க டச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.